ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HyperOS 3 அப்டேட் வந்து ரீசெண்டாக குளோபல் அண்ட் இந்தியாவில் இருக்க நிறைய மொபைல்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த மொபைல்ஸ்க்கு எந்த அப்டேட் வந்திருக்கு அண்ட் உங்கள் மொபைலுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Xiaomi 15 Ultra இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு HyperOS 3ோட செகண்ட் அப்டேட்டான அதாவது டிசம்பர் மந்த்துக்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 1.4 GB இருக்குது. இந்த அப்டேட்டோட வெர்ஷன் வந்து 3.0.7.0 அண்ட் இது வந்து ஒன்லி பீட்டா டெஸ்டர்ஸ்க்கான பார்ஷியல் ரிலீஸ் தான். ஸோ உங்கள் மொபைலுக்கு இன்னும் இந்த அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே இந்த அப்டேட் வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கு இந்த அப்டேட் வந்து அஃபிஷியலாக ரிசீவ் ஆகும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டோட ரெக்கவரி ரோமை டவுன்லோட் பண்ணி மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டோட சேஞ்ச் லாக்னு பார்க்கும்போது HyperOS 3 அப்டேட்டில் இருந்த மேஜர் பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. HyperOS 3ோட ஃபஸ்ட் அப்டேட்டில் மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதை நெக்ஸ்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ Xiaomi 15 Ultraவில் ஆப் வந்து சடனாக கிராஷ் ஆகிறது அண்ட் ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸும் இருந்தது. அதையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் வந்து டிசம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கூட. ஸோ யாராவது Xiaomi 15 Ultra மொபைல் யூசர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் POCO X7 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் HyperOS 3ோட செகண்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெர்ஷன் வந்து 3.0.3.0 அண்ட் இதோட சைஸ் வந்து 129 MB இருக்குது. இதுவும் ஒரு பைலட் டெஸ்டர்ஸ்க்கான பார்ஷியல் ரோல் அவுட் தான். அண்ட் நீங்கள் ஒரு POCO X7 மொபைல் யூஸராக இருந்து இன்னும் உங்கள் மொபைல் HyperOS 2ல் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இந்த அப்டேட் மூலமாக HyperOS 3யும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் வெர்ஷனில் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி HyperOS 3 ரிசீவ் ஆனவங்களுக்கு 129க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாகவும் இது வரைக்கும் அப்டேட் ரிசீவ் ஆகாத யூசர்ஸ்க்கு 7.1 GBக்கான அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இல்லைனா அப்டேட் வந்து ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த அப்டேட்டுக்கான ரெக்கவரி ரோமும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். POCO X7ோட சேஞ்ச் லாக்னு பார்க்கும்போது HyperOS 3ோட இனிஷியல் அப்டேட்டில் BGMI இந்த மாதிரி ஹெவியான கேம்ஸ் ஆடும்போது கேம் வந்து கிராஷ் ஆகிறது அண்ட் ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் POCO X7 வந்து ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி தான். பட் ஆஃப்டர் HyperOS 3ோட இனிஷியல் அப்டேட்டுக்கு அப்புறம் கேமிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் இந்த அப்டேட் மூலமாக கேம் கிராஷ் ஆகிறது அண்ட் ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது மொபைல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய POCO X7 மொபைல் யூசர்ஸ் வந்து ஆஃப்டர் HyperOS 3 அப்டேட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்த BGMI 120 FPS வந்து இந்த அப்டேட்லேயும் கொடுக்கல. 90 FPS மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் POCO X7 Pro இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு HyperOS 3ோட இனிஷியல் அப்டேட் வெர்ஷன் 3.0.2.0க்கான அப்டேட் வந்து பப்ளிக்காக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 6.4 GB இருக்குது. இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ பப்ளிக் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு POCO X7 Pro இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த HyperOS 3க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் POCO X7 Pro குளோபல் யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி HyperOS 3 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இனிஷியலாக இருந்த பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணி POCO X7 Pro குளோபல் யூசர்ஸ்க்கு செகண்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட வெர்ஷன் பார்க்கும்போது 3.0.7.0 அண்ட் சைஸ் வந்து 37 MBக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இது. ஓகே, நெக்ஸ்ட் Redmi Note 13 Pro ஆர் POCO M6 Pro குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு HyperOS 3க்கான அப்டேட் வந்து ஆல்ரெடி பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பப்ளிக் யூசர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். HyperOS 3 வெர்ஷன் 3.0.4.0க்கான அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். இதோட சைஸ் வந்து அரௌண்ட் 5.6 GB. இந்த அப்டேட்டோட சேஞ்ச் லாக்னு பார்க்கும்போது இந்த 2 மொபைல்ஸ்க்கும் HyperOS 3 அண்ட் Android 16 2 மேஜர் சிஸ்டம் அப்டேட்டும் ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து Redmi Note 14 Pro Plus குளோபல் யூசர்ஸ்க்கும் நவம்பர் மந்தே HyperOS 3ோட பீட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக HyperOS 3ோட செகண்ட் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெர்ஷன் வந்து 3.0.3.0. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 1.5 GB இருக்குது. ஸோ HyperOS 3 இனிஷியல் அப்டேட்டில் இருந்த ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் அண்ட் ஆப் கிராஷிங் இந்த மாதிரி இருந்த பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் Redmi Note 14 Pro Plus 5G மொபைல் வந்து HyperOS 3ல் இன்னுமே கொஞ்சம் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த அப்டேட்டோட ஃபாஸ்ட் பூட் ரோம் அண்ட் ரெக்கவரி ரோம் ரெண்டுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக Xiaomi 13 Ultra குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் HyperOS 3ோட ஃபஸ்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெர்ஷன் பார்க்கும்போது 3.0.1.0 அண்ட் இதோட சைஸ் வந்து 6.9 GB இருக்குது.
இதுவும் ஒரு மீ பைலட் டெஸ்டர்ஸ்க்கான பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ பீட்டா ரிலீஸுங்கிறதுனால உங்கள் மொபைலுக்கு இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. சப்போஸ் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், 1 வீக்கில் ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த அப்டேட் மூலமாக Android 16 அண்ட் HyperOS 3 2 மேஜர் சிஸ்டம் அப்டேட்டும் ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஞ்ச் லாக பற்றி ஒரு டெடிகேட்டடான வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா மொபைல்ஸோட HyperOS 3 அப்டேட்ஸோட OTA ரெக்கவரி ரோம், ஃபாஸ்ட் பூட் ரோம் இதோட லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். HyperOS 3 அப்டேட்ஸை ஏர்லியாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்கள் மொபைல் நேமையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, எப்போ வரும்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.